எல்லாருக்கும் வணக்கம். அதாவது சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா ஸ்க்ரீனில் நாங்கள் பண்ணும்பொழுது எவ்வளோ கஷ்டப்படுறோம், டயலாக்ஸ், பஞ்சஸ் எல்லாமே. ஆனால் இங்கே பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு. ஏன்னா நான் ட்ராமா பார்த்ததில்ல, தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கண்டினியூஸாக, அதுவும் 30 years முன்னாடி போட்ட ட்ராமா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டயலாக் எழுதி கொடுத்தாலே ப்ராம்ப்டிங் பண்ணாலே தப்பு தப்பா கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம். நாங்கெல்லாம் சரி பார்த்துட்டு டக்குன்னு டைமிங் வரலன்னா இப்படியெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கு எனக்கு உண்மையிலே ஸ்டேஜ்ல. ஏன்னா யாருமே எந்த டைமிங்குமே மிஸ் பண்ணல. அப்புறம் இன்னொருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் வந்து கேஷுவலா நிக்காம அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்களுடைய மூட்லயே நின்றுட்டு இருந்தாங்க. நான் அதையும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அவரு சுப்னியோட டயலாக் கம்மியா இருந்தாலும் மற்ற டைம் என்ன பண்றாங்கன்னா அது அவருடைய இன்னோசென்ட்லி அவர் அந்த ரேடியோ நோன்றது, அவர் அவங்க அப்பா கையை போட்டு இந்த சுரண்டிட்டு இருக்கிறது, கிள்ளிட்டு இருக்கிறது. ஸோ எல்லாருமே கம்ப்ளீட்டா இங்க அந்த கதாபாத்திரங்கள் உண்மையா ஒரு உயிரோட அதுவாகவே வாழ்ந்தாங்க. ஸோ அதனால 2.5 மணி நேரம் நமக்கு போனதே தெரியல. அதுவா பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப கிரேட் சார். அவங்க எல்லாருமே உண்மையிலே ஒரு பெரிய என்ன சொல்றீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணோம். ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஸோ என்னென்ன ஷூட்டிங்ஸ் பண்ணலாம் பண்ணும்போது ஓகே நம்ம டயலாக் பண்ணுற அடுத்தவங்க டயலாக் பார்க்கும்போது நடிக்கிற வரையும் கூட சும்மா இருப்போம். சில டைம் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். நீங்கள் அடுத்தவங்க டயலாக் வந்து இன்னொருத்தர் வேற எங்கன்னா கூட பார்த்துட்டு இருப்போம் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே. பட் ஒரு ட்ராமாவை அப்படி ஆத்மார்த்தமாக பண்ணுறதுனால தான் இன்னைக்கு இந்த யுனைடெட் அமெச்சர் ஆர்டிஸ்டோட குரூப் 60 years முடிஞ்சும் இன்னும் சார் சொன்னார் 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஜோக் அப்படி அந்த வாழைப்பழம் ஊதவத்தி ஸ்டாண்ட் அதுக்கும் சிரிச்சோம். 30 வருஷம் பழைய ஜோக் இது அப்படின்னாரு, அதுக்கும் சிரிச்சோம். ஸோ 2 பஞ்சுமே ஒர்க் அவுட் ஆச்சு. பழைய ஜோக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு, அது அவரே சட்டையர் பண்ணார், அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ டைமிங், எக்ஸ்ட்ராடனரி டைமிங். நான் கண்டினியூவாக சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அவ்வளோ என்ன சொல்றது, அவ்வளோ யதார்த்தமா இருந்தது. அந்த கதாபாத்திரம் அந்த ஜோக் சொல்லும்போது அது இன்னும் 10 வருஷம் கழிச்சு சொன்னா நம்ம சிரிப்பேன்னா அந்த கதாபாத்திரம் அதுவா மாறி சொல்லும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ மாடுலேஷன்ஸ் எல்லாமே இதுவே இவ்வளோ பெருமையா இவ்வளோ பேசுறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டேஜில் பண்ணதில்லை. ஒரே ஒரு காலேஜ் படி சொல்ல ஒரே ஒரு ட்ராமா பண்ணோம். அதுவும் எங்களுடைய பிரின்சிபலுடைய ஒரு வழிகட்டாயத்தினால பண்ணி ஆகணும். இன்டர் காலேஜ் காம்படிஷன், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லா காலேஜ்லேருந்தும் வராங்க. நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணோம். நாங்கள் என் கூட ஒரு 5 பேர் டீம் சொன்னால் நீங்கள் பண்ணி ஆகணும்ட்டு. ஸோ அந்த ட்ராமா நான் பண்ணதை நினச்சி பார்க்கும்பொழுது இப்போ தான் தெரியுது இதனுடைய விஷயம் என்னன்ற அப்படின்னு. அதுக்கு அந்த பாஞ்சாலி சபதம்னு ஒரு ட்ராமா. அது லேடிஸ் வேஷம் போட்டுட்டு பாஞ்சாலி வருவாங்க மகாபாரத்தில். ஒரு துச்சாதனை அதை பிடிச்சி இழுப்பாரு, சேலையில் இழுத்தோடனே துரியோதன பயமாக சிரிச்சிட்டு இருப்பான். உடனே வந்துட்டு கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணன் வந்து கை காட்டுவார். உடனே சாரி வரும். வந்த உடனே எப்போ நீங்கள் கடவுளை முழு மனசாக நம்புறீங்களோ அப்போ கடவுள் வந்து உங்களை காப்பாற்றுவார். இதுதான் கான்செப்ட். இதில் நான் வந்து பாஞ்சாலி கேரக்டர் போட்டேன், லேடிஸ் வேஷம் போட்டேன். அந்த விக்கெல்லாம் வச்சு இது பண்ணிட்டேன். ஸோ 3 சாரி கட்டிக்கிட்டோம். இதில் துரியோதன, துச்சாதன, கிருஷ்ணன் 3 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பானே பாருங்க, என்னை விட கொஞ்சம் எல்லாத்துலேயும் மக்கான பசங்க தான். சப்பா நம்ம சொல்றது அவனும் கேட்பானுங்க. அதில் அந்த துச்சாதனன்றதே பயங்கர ஆர்வம் கோளாறு. எதுக்கு எடுத்தாலும் அப்படியே பயங்கரமா அவன் பெரிய ஒரு நடிகன் ஆகிட்டதான் அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன நினப்பு. எப்போ பார்த்தா டயலாக் பேசுவான், எல்லாரையும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். இதில் துரியோதன கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டா இருப்பான். வந்தவொடனே டயலாக் சொல்லிடுவான். மற்றவங்க பேசுறாங்களா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் பொண்ணுங்களை பார்த்துட்டா போதும், உண்மையிலே அவன் கிருஷ்ணன் மாதிரி அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணி போறது சுத்துறது. இன்டர் காலேஜ் காம்படிஷன்றதால மற்ற காலேஜ் இருந்து பொண்ணுங்களாம் வந்திருக்காங்க. வந்த உடனே ஏதோ ஒரு காலேஜ் பொண்ணை பார்த்துட்டான் போல, அது பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். நான் சொன்னேன், மச்சான் நம்ம தோதுரா ஷோ கரெக்டாக பண்ணிடணும், ஏன்னா பிரின்சிபல் நம்மளை நம்பி சொல்லியிருக்காரு, கரெக்டாக பண்ணிடணும், இல்லாட்டி தப்பா என்னன்னா அதெல்லாம் நான் கலைக்கிறேன், ஏன்னா கவலைப்படுற அப்படின்னா. இப்போ ஸ்டேஜில் சொல்லிட்டோம். சொன்னோன்னா அனௌன்ஸ்மெண்ட்டாக எங்கள் காலேஜில் வந்தாச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன், லேடிஸ் செக்ஷன் வந்து நின்றுட்டேன். இங்கே வந்த உடனே துச்சாதனை ஓடி வந்து சாரி பிடிச்சிட்டான். வந்த உடனே நான் சொல்லி அவசரப்படாத 3 சாரி தான் கட்டியிருக்கேன், பொறுமையாடுறா அப்படின்னு. சரி சரி அப்படின்ட்டா. உடனே துரியோதன டயலாக் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டயலாக் ஆரம்பிக்கிற மாதிரி என்ன வந்து நீ அசிங்கப்படுத்துற, அன்னைக்கு சிரிச்சு அதுக்கு பதில் பழி வாங்க தான் நான் வந்திருக்கேன். அவன் சொல்றதுக்குள்ளே அவன் புடவை பிடிச்சி இழுத்துட்டான். அவன் டயலாக் முடிஞ்சதான் நான் ஃபர்ஸ்ட் புடவை இழுக்கணும் அப்படின்னு இழுத்துட்டே இருக்கான். இவன் டயலாக் வந்து பேசியே முடிக்கல. இவன் ஏதோ சொதப்பிக்கிட்டே இருக்கான், இழுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு புடவையோ போயிட்டே இருக்கு. நான் உள்ள வெறும் அண்டர்வேரும் பேர் பாடியில் இருக்கிறேன். கிருஷ்ணன் எங்கடா சரி கரெக்டாக வந்துருவான் அப்படின்னு பார்த்தா அவன் கரெக்டாக அந்த ஃபிகரோட அதுவும் அந்த மூளையில நின்று பேசிக்கிட்டு இருக்கான் ஸ்டைலா. அப்புறம் தெரியுங்களா நம்மளா மெயின் கேரக்டர் இல்லை கிருஷ்ணன் அப்படிலாம் நல்லா டேய்
அவன் பேர் சொல்லி கூப்பிடுற விநாயகன் பேர் வினா வினா அப்படின்னு ஸ்டேஜ்ல இருந்தே கத்துறோம், எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க. அதாச்சும் டிராமா பார்த்து சிரிக்கல, நாங்க பண்ற இந்த கோமாதத்தை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு எமோஷனலான ஒரு நாடகம் போயிட்டு இருக்கு, எவ்வளவு ஒரு ஃபீலா இப்படி உட்காந்து பார்க்கணும். எல்லாரும் சிரிச்சு எல்லாம் சுத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அவன் எங்க இருக்கா இவன் எங்க இருக்கா அப்படின்ட்டுனால டேய் விநாயகம் அப்படின்னு கூப்பிடுறேன். 3வது படி ஆல்மோஸ்ட் இருக்க போறான், பேர் பாடி வரப்போகுது. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறான், ஃபுல்லா உருவிட்டான். பார்த்தா அப்படியே அண்டர்வேரு ஜடை அந்த இது அப்படியே ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கேன். எல்லாரும் பாக்குறாங்க, இப்படி மகாபாரதத்துல ஒரு சீனே கிடையாது, இப்படியெல்லாம் எந்த இடத்துலயும் நடக்குது அப்படின்ட்டு எங்க பிரின்சிபல் அப்படியே தள்ள கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவன் அப்படியே அந்த ஃபிகரோட மெய் மறந்துட்டான். அப்புறம் எல்லாம் சிரிச்சிருக்கான், அவனுக்கு திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கான். அவன் எங்க நடக்குதுன்னு தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. என்ன பண்ணதுல டக்குனு அந்த விக்கு எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு, கிருஷ்ணா இவன்கிட்ட இருந்து காப்பாத்த நீ வரலாம், என் ஆம்பளையா மாதிரி ரொம்ப சந்தோஷமா அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு எமோஷனல், ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டி டக்குன்னு வந்துச்சு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, டிராமால பண்றவங்களால மட்டும்தான் அந்த கிரியேட்டிவிட்டி கொண்டு வர முடியும். ஏன்னா ஆன் ஸ்பாட்ல ஒரு விஷயம் நம்ம பண்ணி ஆகணும். இங்க ஒய்ஜி சார் நிறைய ஆன் ஸ்பாட் நிறைய விஷயங்கள் போட்டாரு, நான் பார்த்தேன். ஸோ கிரியேட்டிவிட்டின்றது எங்க உருவாகும்னா நாடகத்துல மட்டும்தான் உருவாகும். ஏன்னா நம்ம ஆன் ஸ்பாட்ல ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அங்க நம்ம மொக்கையிடக்கூடாது, எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்றதுனால அதை நம்ம பண்ணி ஆகணும், அது நம்மள அறியாமல் வரும். ஸோ அந்த கிரியேட்டர்ஸ் உருவாகுது நாடகம். அதனாலதான் இங்க இருந்து சினிமாக்கு எல்லாரும் வந்தாங்க. எங்களுக்கு நாடகம் இல்லாத நாங்க டிவிக்கு போயிட்டோம். டிவியில வந்து லைவ் ஷோ இதெல்லாம் ஆங்கர் பண்ணும்போது அப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி வந்தனால தான் சினிமாவில் வந்து நீங்க நாங்க ஸ்டே பண்ண முடியுது, ஒரு ஸ்டேபிளா போயிட்டு இருக்க முடியுது. ஸோ கிரியேட்டர்ஸ் நிச்சயமா சொல்ற நாடகத்தை தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ் டீமோட இன்னைக்கு நான் இந்த நாடகத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ட்ரூப் இன்னும் பல வருஷங்கள் ஜெயிச்சு இதே மாதிரி பெரிய லெவல் அடையணுன்றதுக்கு வாழ்த்த வயதில் இறைவனிட்ட வேண்டுகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ். கண்டிப்பா அந்த படத்துல இந்த ட்ரூப் கேரக்டர்ஸ் எல்லாருமே டெஃபினட்டா ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க, அதோட சேர்ந்து நாங்களும் பண்ணுவோம். அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாமே கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடக்குன்றது உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.